வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா, என்னண்ணா இன்னும் அப்பா அம்மாவை காணோம்? காலையில கோயிலுக்கு வந்துடுறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. ஒருவேளை உங்க மனசை மாத்திக்கிட்டு வீட்லயே பொங்கல் கொண்டாடுறாங்களோ என்னமோ. மா, அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி இருக்காது. அப்படி ஏதாவது இருந்தா நம்ம கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. அவங்க நிச்சயமா வருவாங்க. நல்ல நேரம் வேற ஆரம்பிச்சிருச்சுடி. எல்லாரும் பொங்கல் வைக்க ரெடி ஆயிட்டாங்க. தலை பொங்கல் வேற, அதுக்கு தான் சொல்றேன். மா, வெயிட் பண்ணதும் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். வரலன்னா அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கலாம். அண்ணி, என்ன அண்ணி இன்னும் யாரும் வரல? வந்துருவாங்க பூஜா. நீ அவசரப்பட்ட மட்டும் உடனே வந்துருவாங்களா என்ன? நான் வேணும்னா அன்னைக்கு போன் பண்ணி பாருங்க. சரி அண்ணி. அண்ணி, அங்க பாருங்க, அம்மா அக்கா எல்லாரும் வந்துட்டாங்க. பாரு, வராளுங்க பாரு. ஆடியோ செஞ்சு பொம்மை மாதிரி வராளுங்க. நம்ம போறதுக்குள்ளே பொங்கலே வச்சிடுவாங்க. அம்மா, பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. புண்ணியமா போவோம் உங்களுக்கு. ஏண்டி கீர்த்தி, இந்த கோவில தான் வந்து பொங்கல் வைக்கணும்னு ஏதாவது வேண்டுதலா? ஏதோ ஒரு பொம்பளை சொல்லுச்சுன்னு இங்க வரைக்கும் கூட்டு வந்திருக்கீங்க. தேவையா இதெல்லாம்? பேசாம வீட்ல கேஸ் அடுப்புலயே பொங்கல் வச்சிருந்தா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருக்கும். ஏமாஹா, கேஸ் அடுப்புலாம் கூட எதுக்கு வச்சுக்கிட்டு இந்த போன்ல ஆர்டர் பண்ணா 2 நிமிஷத்துல பொங்கல் தட்டுக்கே வந்திருக்குமே. அத பண்ணிருக்கலாம்ல. மகா, வர வர உன் புருஷனுக்கு வாய் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லு. குறைக்கிறவங்க குறைச்சா எல்லாம் தானா கம்மியாயிடும். பாத்தீங்களா? சரி, இங்கே நின்று இப்படி பேசிட்டு இருக்காம உள்ள போலாமா? வாங்க, எல்லாரும் வாங்க. நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்க. வேலு, நாம செலக்ட் பண்ண ட்ரெஸ் போடாம திரும்பவும் கீர்த்தியும் வேற என்னமோ போட்டிருக்காங்க. ஏங்க அதெல்லாம் விடுங்க, அதான் வந்துட்டாங்கல்ல, அது போதும். சரி சரி, அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. அவங்க வந்தது நமக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கலாம். என்னது தெரியாத மாதிரி இருந்துக்கணுமா? எதிரிலே வராங்க, எப்படி இருந்துக்கிறது தெரியாம? கண்ணு தெரியாத மாதிரி தான் இருந்துக்கணும். புண்ணியம் தேடி காசிக்கு போவாங்க. என்ன தெரு இங்கே நிக்கிற? போலாம், கோயிலுக்குள்ள போலாம். வாங்க வாங்கம்மா. ஐயோ, அண்ணன் வேற வராரு. கூட அந்த கலை வேற வருது. நம்மள பார்த்துச்சுனாலே அவ்வளவுதானே. நம்மளும் கண்டுக்காத மாதிரியே திரும்பிப்பான். பாத்தியாடி, நாம யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த வேலு, செல்வி, பூஜாவும் இங்க இருக்கிறாங்க. பாத்தீங்களாங்க, இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அதானே, இவங்க எப்படி இங்க வந்திருக்காங்க? மா, எல்லாம் இவங்க பிளான் தான்மா. பக்காவா சாமி அது இதுன்னு பிளான் போட்டு நம்மள இங்க வர வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? என்னம்மா அது? இதுக்கு தான் காமாட்சி கோயில்ல பொங்கல் கொண்டாடலான்னு சொல்லி எங்களை வர வச்சிங்களா? உங்களை நம்பின பாருங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? ஐயோ திரு, அப்படி இல்லடா. நாங்க எந்த பிளானுமே போடலடா. அது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைன்னு சொன்னாங்கன்னு எப்படின்னு எனக்கு தெரியலப்பா.
அத்தை, உங்களுக்கு எப்படி சாமி கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்க சொல்லுச்சோ அதே மாதிரி அதே காமாட்சி தாய் தான் ஏன் கனவுலயும் வந்து என் சன்னதிக்கு வந்து குடும்பத்தோட பொங்கல் வை, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் குடும்பம் ஒண்ணு சேரும்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க குடும்பத்தோட வந்து பூஜாவுக்கு தலை பொங்கல் கொண்டாட வந்திருக்கோம். நாங்க ஒன்னும் மத்தவங்க சொன்னதுக்காக வரல, அந்த சாமியே சொன்னதுக்காக தான் வந்திருக்கோம். வேலு, அப்படிதானே? ஆமாமா, நாங்க சாமி சொல்லிதான் வந்தோம். அதான் வந்ததும் சாமியை பார்த்தாச்சுல்ல. பாத்தியாப்பா, நம்ம வீட்டுக்கு வந்த அந்த காமாட்சி தெய்வம் தான் செல்வி கனவுலையும் வந்து சொல்லியிருக்கா. அந்த அம்மனா பார்த்துதான் நம்மள இங்க வர வச்சிருக்கா. அம்மாவை நம்புடா, அம்மா பொய் சொல்லலடா. மகா, நீ சொல்லு மகா. ஆமாம் திரு. டேய், காமாட்சி அம்மன் காட்சி தந்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. பாரு, இந்த கோவில்ல எத்தனை பேர் பொங்கல் வைக்க வந்திருக்காங்க. அது எப்படி மகா, ஒரே சாமி ரெண்டு வீட்லயும் வந்து சொல்லியிருக்கோம். எல்லாம் நடிப்பு மாப்பிள. இதுக்கு தான் இவங்களை எல்லாம் நம்பவே கூடாதுன்னு சொல்றது நான். அண்ணன் பாத்தியானே இவங்கள? அண்ணனை எப்படி ஏத்தி விடுறாங்கன்னு. ஐயோ வேல், நான் என் வாழ்க்கையில யாரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்களே ஏன் அந்த கடவுள் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு? மாப்பிள இருப்பா, கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா, அவங்க இங்க வர்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை மட்டும் சொல்லுங்க. தெரியும்பா. அப்ப எல்லாம் பிளான் தான்ல? ஒரு அம்மா மடிப்பிச்சை கேட்டு வந்தாங்களே, அது கூட செட்டப் தானா? ஐயோ இல்லடா திரு, அப்படியெல்லாம் சொல்லாத. வேலு, செல்வி, பூஜா எல்லாரும் இங்க வராங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த கடவுள் மேல ஆணையா சொல்றேன், நாங்க எந்த பிளானுமே பண்ணலடா. இது கடவுளா பார்த்து நடத்தினது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு பிரிஞ்சு கிடக்குறாங்களேன்னு அந்த ஆத்தாவா பார்த்து எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்காப்பா. இது நம்புற மாதிரியே இல்லைங்க. கடவுள் விஷயத்துல நம்பிக்கை தான் முக்கியம். அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, நம்ப மாட்டியா? திரு, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, உன்கிட்ட பொய் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. நீயே பார்த்தல்ல, மடிப்பிச்சை கேட்டு வந்த அந்த அம்மா சொன்னது நடிக்கிற மாதிரியா இருந்துச்சு. அதெல்லாம் தெய்வ கடாட்சம், யாருக்கும் கிடைக்காது.